ஹாய் ஹலோ. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அவரைக்காய் பறிக்க வந்திருக்கேன் பாருங்கள். நிறைய பூ பூத்துது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் எதுவுமே வரல சரியா. எல்லாமே அணில் பில்லை கடிச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு சிலது வந்திருக்கு பாருங்கள். இதுதான், ரொம்பலாம் வரல. எல்லாம் பூவும் வேஸ்ட் ஆனதுனால எனக்கு ரொம்ப வரல. ஒரு 3 காய் தான் எனக்கு தேறிச்சு. அந்த 3 காய் தான் பறிக்க வந்திருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த 3 அவரைக்காய். கலர் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகு, எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. இது எனக்கு மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு கிடச்சிது. எங்கள் வீட்லேயே நான் விதை போட்டு வளர்ந்தது. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை கிடச்சிது. இது கொடி பசலை. இது வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது இந்த கீரை. சும்மா நம்ம பருப்பு போட்டு கூட கடைஞ்சி சாப்பிடலாம், இல்லையா மசியல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கீரை. ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது கொடி போட்டிருக்கேன். வீட்டில் நம்மளுக்கு எப்போல்லாம் கீரை கிடைக்கலையோ அப்போ இந்த கீரை பறித்து நான் சும்மா கொஞ்சமாக பருப்பு போட்டு மசியல் மாதிரி பண்ணி நாங்கள் சாப்பிட்ருவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரைக்கு கருவாடு வறுத்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நல்ல சத்தான கீரை இது. நம்ம வீட்லேயே நம்ம விதை போட்டு வளர்ந்து அதை பறிக்கிறோன்னா அது எவ்வளோ சந்தோஷம். ஆமாம் தானேங்க? யாருக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ பறிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் மொட்டை மாட்டிலேருந்து பறித்த மல்லி, அவரைக்காய், கொடி பசலை, மணத்தக்காளி கீரை இதுதான் இன்றைக்கி எனக்கு கிடச்சது.